Welcome students. Today we are going to see 12th Computer Science Unit 1 Problem Solving Technique Chapter 4 Algorithmic Statistics Part 6. First, summary of the previous class. What we saw in the previous class? Space-time trade-off, and what is asymptotic notation, and what is the best, worst and the average case efficiency in algorithm. Next one is what is search. In that one, what is linear search and the binary search. These are the topic already we studied. Now we are going to see the sorting. What is sorting? What is the use of the sorting? Sorting is the process in which we arrange collection of item in the ascending or descending order. Sorting is the process of arrange the collection of item or descending order. என்ன சொல்றாங்க அப்படின்னா sorting அப்படிங்கிறது என்னன்னா அரேஞ்ச் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டத்தை வந்து என்ன பண்றது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம என்ன பண்றது அரேஞ்ச் பண்றதுதான் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சார்ட்டிங் அப்படிங்கறதுல இட் அரேஞ்ச் த டேட்டா இன் த சீக்வன்ஸ் which make searching easier. இந்த சார்ட்டிங் அப்படிங்கிறது வாட்ஸ் த ரீசன் இட் நீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏதாவது நம்ம சர்ச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல இந்த சார்ட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருந்ததுன்னா சர்ச்சிங் வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இதுல பாத்திருக்கீங்களா, இப்ப ஏபிசி 2 types of sorting இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஒன் இஸ் ascending and another one is descending அப்படிங்கறத பார்த்தோம். சரியா, இப்ப ascending அப்படிங்கிறது A to D இந்த மாதிரி இருக்கும், இது D ல இருந்து A வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ascending அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப ascending இதுல ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம செல்போன் பார்த்திருப்பீங்க. செல்போன்ல உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் ரிலேட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். அது எந்த மெத்தட்ல சேவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது கான்டாக்ட்ல போய் பாத்திருக்கீங்களா, வரிசையா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். இப்ப ஏ அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகுற ஏ கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுற என்னென்ன நேமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்கும். அதுலயே ஏ டு அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதுவும் அசெண்டிங்ல இருக்கும் உங்களுக்கு. அப்ப இதே போல அசெண்டிங்ல உங்களுக்கு சேவ் பண்ணி இருக்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் பி வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் தட் ஒன். இப்ப எனக்கு எஸ்ல ஆரம்பிக்கிற நேம் வந்து வேணும், இப்ப சக்தி அப்படிங்கிற ஒரு நேம் வேணும், சக்தி அப்படிங்கிற நேம் வேணும்னா இப்ப எஸ் அப்படின்னு போட்டேன்னால எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா இதுவுமே வரும். அப்ப அதுக்கடுத்து எஸ் ஏ அப்படின்னு போட்டேன்னா அப்ப அது லிமிட்டட். இப்படியே லிமிட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், சார்ட்டிங்க வந்து என்னது சர்ச் பண்றதுக்கு இந்த சார்ட்டிங் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அதான் சரியா. சர்ச்சிங் த சார்ட்டிங் இஸ் த process which we arrange the collection of item in ascending or descending order. எப்படினாலும் இருக்கலாம், ascendingனா ஏறு வரிசை, descendingனா இறங்கு வரிசை நீங்க படிச்சிருப்பீங்க. ascending or descending orderல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சர்ச்சிங்க வந்து ஈஸியரா ஆக்குறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப சார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த சார்ட் அவைலபிள். பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலக்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், குவிக் சார்ட் அண்ட் த ஹீப் சார்ட் அப்படிங்கிற சார்ட் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நம்ம இந்த லெசன்ல படிக்க போறது சார்ட்டிங் டெக்னிக் என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட் அண்ட் த இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு இருக்குது. பபிள், செலக்ஷன், இன்சர்ஷன் அப்படிங்கிற 3 சார்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த லெசன்ல படிக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பபிள் சார்ட் அப்படிங்கிறது. பபிள் சார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a simple sorting algorithm அப்படின்னு சொல்றாங்க. The algorithm starts at the beginning of the list of the values stored in the array. இப்ப இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூஸ் எல்லாமே அரேல ஸ்டோர் பண்ண மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் த வேல்யூ. அந்த ஸ்டார்டிங் லிஸ்ட்ல வந்து இருக்குதுல பிகினிங், அதுலதான் என்ன ஆகும் சார்ட்டிங் அரேயா ஆரம்பிக்கும். It compare each pair of the adjacent element and swap them if they are in unsorted order. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் adjacent அப்படிங்கிறது பக்கத்துல நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு எலமெண்டோட செக் பண்ணிட்டு இப்ப அதை அரேஞ்ச் பண்ணணும் அன்சார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்வாப். அந்த ஸ்வாப்னா என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதுதான் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் ஸ்வாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. This comparison and paused to be continued until no swaps are made. இந்த comparison அப்படிங்கிறது பாசிங் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்குமா, நோ எல்லாமே ஸ்வாப் ஆகி முடிஞ்சிருச்சு, இனிமே நோ ஸ்வாப் அப்படிங்கிற வரைக்கும் என்னது இந்த இது இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, and next one is a pseudo code for that one. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் இண்டெக்ஸ் 0. ஏன்னா நம்ம அரேல ஸ்டார்ட் ஆகணும், அரேல ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அரேல எல்லாமே என்ன இருக்கும், இட்ஸ் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும்.
compare the current element with the next element of the array. அப்ப index value 0 இருக்கிறப்ப 0வையும் அடுத்த next element என்னவா இருக்கும் 1. அது ரெண்டையும் என்ன பண்ணும், it will be compare அப்படிங்கறத சொல்றாங்க. If the current element is greater than the next element of the array, swap them. current element அப்படிங்கிறது 0 index வந்து greater than the next element 1ஓட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், it will be swap, exchange பண்ணிக்கிடும். If the current element is less than the next or the right side of the element, move to the next element. அப்ப அந்த current element வந்து என்னது, அந்த index 0 அப்படிங்கிறது less than the next element இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணிரும், அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்க next movementக்கு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது go to the step 1 and repeat until end of the index is reached. இது என்ன பண்ணிட்டே இருக்கும், இதே போல next கம்பேர் பண்ணி போயிட்டே இருக்கும் at the end of the until the end of the index வரைக்கும் இது போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. and bubble chartல நம்ம பார்க்க போறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். consider an array values. இப்போ ஒரு சில values எல்லாமே கொடுத்திருக்காங்க, அன்ஆர்டர் லிஸ்ட்ல இருக்குது, நான் சார்ட்ல இருக்குது, உங்களுக்கு சார்ட் பண்ணிட்டு அந்த இதுல சார்ட்டிங் பண்ணாம அன்ஆர்டரா இருக்குது உங்களுக்கு. அப்ப இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் வேல்யூ போட்டோம் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அரேல தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது எல்லாமே என்னது, இண்டெக்ஸ் அண்ட் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. And next one is compare a of 0 and a of 1. இப்ப a of 0ல என்ன இருக்குது 15, a of 1ல என்ன இருக்குது 11 இருக்குது. அப்ப அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 it's a biggest than the greater than the 11. So interchange. அப்ப என்ன ஆகும், அது ரெண்டு என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்ப 11 ஃப்ரண்ட்ல வந்துரும், 15 பேக்ல போயிரும். இது ஃபர்ஸ்ட் நடக்கும். And next one is இப்ப இந்த மாதிரி மாறிடுச்சு, ஃபர்ஸ்ட் 11 வந்துருச்சு, அடுத்து 15 16 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கம்பேர் a1 and the a2. இப்ப a1 என்னது 15, a2 என்னது 16. அப்ப என்னது 15 தான் லெஸ், நெக்ஸ்ட் இது வந்து கிரேட்டரா தான் இருக்கு. சோ நோ ஸ்வாப்பிங், இங்க ஸ்வாப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேர் a2 and a3. அப்ப a2ல என்ன இருக்குது நம்மளுக்கு 16, a3ல என்ன இருக்குது 12. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு 16 is greater than the 12 அப்படிங்கிறப்ப இன்டர்சேஞ்ச். அப்ப என்ன பண்ணும், ஸ்வாப் பண்ணும். இப்ப ஸ்வாப் பண்றப்ப என்ன ஆகும், 16 நெக்ஸ்ட் பிளேஸ்க்கும் 12 ஃப்ரண்ட் பிளேஸ்க்கும் வரும். அப்ப என்ன ஆகும், இட் வில் பி ஸ்வாப். இந்த மாதிரி ஸ்வாப் ஆயிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேர் த a of 3 and the a4 அப்படிங்கிறது. இப்ப 3ல என்ன இருக்குது 16, 4ல என்ன இருக்கு 14. கம்பேர் பண்றப்ப என்ன ஆகும், 16 தான் கிரேட்டர். சோ இன்டர்சேஞ்ச். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும், 16 வந்து 14 பிளேஸ்க்கு போகும், 14 16 பிளேஸ்க்கு மாறி போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேர் a4 and the a5. இப்ப a4 என்னவா இருக்கு 16, a5 என்னவா இருக்கு 13. சோ இன்டர்சேஞ்ச். அப்ப என்ன ஆகும், 16 13 பிளேஸ்க்கு போகும், 13 16 பிளேஸ்க்கு வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இண்டெக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேயா, இப்ப கம்பேர் திருப்பி மறுபடியும் ஒரு லைன் முடிஞ்சிருச்சா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் 11 15. அப்ப என்னது 11, இது 11 தான் ஸ்மாலர் அப்படிங்கறதுனால இப்ப நோ ஸ்வாப்பிங். நெக்ஸ்ட் செக் பண்ணும், நெக்ஸ்ட் என்ன வரும் 15ஐயும் 12ஐயும் செக் பண்ணும். அப்ப என்ன ஆகும், 12 is the smallest. அப்ப என்ன ஆகும், it will be interchange. அப்ப 12 வந்து 15 இங்க போகும் பிளேஸ் ஒண்ணுக்கு, 15 வந்து இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேர் a2 and a3. இப்ப a2ல என்ன இருக்கு 15, a3ல 14 இருக்கு. சோ இன்டர்சேஞ்ச். அப்ப என்ன ஆகும், 14 ஃப்ரண்ட்ல வந்துட்டு 15 மேல போயிரும். அடுத்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும், 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும். அப்ப 13 இஸ் ஸ்மாலர். சோ இன்டர்சேஞ்ச். அப்ப என்ன ஆகும், அதையும் மாத்தி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்துரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேர் த a4 and a5. a4ஐயும் a5ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அங்க என்ன இருக்குது 15 and 16 இருக்குது. சோ திஸ் ஒன் இஸ் ஸ்மாலர் அண்ட் திஸ் இஸ் கிரேட்டர். சோ நோ ஸ்வாப்பிங். அப்ப எல்லா வேலையும் அந்த ஸ்வாப் ஆகி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஆர்டர்ல உனக்கு வந்துடும். இப்ப பபிள் அப்படிங்கறது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பபிள் ஸ்வாப்பிங் அப்படிங்கறது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் மேல வந்து எந்த இதை ஸ்வாப் பண்ணுதோ அது மேல பபுள் என்ன வரும், பபுள் நீங்க வாட்டர் இல்லாட்டி இதுல பபுள்ஸ் எல்லாம் வந்துருங்க, என்ன ஆகும் மேல வரும் அப்படி. அப்ப அது என்ன ஆகும்னா அதே போல இங்க டேட்டாஸும் மேல வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சோ திஸ் ஒன் இஸ் கால்ட் as a bubble chart அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, இப்ப நெக்ஸ்ட் கம்பேர் த a1 and a2. ஒன்ல என்ன இருக்குது 12 14. அப்ப நோ ஸ்வாப்பிங், எதுவுமே இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க 14 13. அப்ப என்ன ஆகும் 13 வந்து ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேர்
3 and 4. 3 4 என்னவா இருக்குது 14 15. So 3 ஓட பிளேஸ்ல கம்மியா தான் இருக்கு. So no swapping. And next one is here, at the end of all the interaction we will get the sorted value in an array. இது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ascending orderல உங்களுக்கு அந்த அரேஸ்ல உள்ள வேல்யூ எல்லாமே ஸ்டோர் ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் என்னது bubble chart அப்படிங்கிறது. ஓகேயா? And what is the selection chart? Selection chart என்ன அப்படினு பார்க்க போறோம். The selection chart is a simple sorting algorithm that improve on the performance of the bubble chart. அந்த bubble chart ஓட performance improve பண்றதுக்காக வந்ததா என்னது இந்த selection chart அப்படிங்கிறது. Only one exchange for the every pass through the list. அப்ப என்ன ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கும் throughout the list மொத்தமா இருக்கு. இது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் adjacent வந்து என்ன பண்ணிட்டே இருந்தா செக் பண்ணிட்டே இருந்தோம். அது பக்கத்துல இருக்க சின்னதா இருக்கா, சரி முன்னால கொண்டு வரும், பின்னால கொண்டு போ, பெருசா இருக்கா அதே போல வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா இதுல என்ன சொல்றாங்க, ஒன்லி ஒன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த எவ்ரி பாஸ். ஒவ்வொரு பாஸ்க்கு என்ன ஆகும், ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This algorithm will first find the smallest element in the array and swap it with the element in the first position of the array. algorithm என்ன சொல்லும், first smallest number எங்க அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து the first positionல இருக்க அந்த எலிமெண்ட் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணும். Then it find the second smallest element and swap that element with the element in the second position. அப்ப ரெண்டாவது ஒரு smallest element கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணு, swapனா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. The element with the element in the second positionல இருக்கத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. And it will continue until the entire array is started. அந்த entire array started ஆகுற வரைக்கும் என்ன ஆகும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஸ்டெப் அப்படின்னு. This algorithm repeatedly select the next smallest element and swap it into the right place for every pass. Hence it is called as a selection. ஒவ்வொரு தடவை எனது சரியான இடத்துக்கு அதை வந்து கொண்டு போய் வச்சிரும். So this one is called as a selection chart அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது என்னது ஒவ்வொன்னா செக் பண்ணி அந்த நம்பரை முன்னால வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். அப்ப இது சார்ட்டட் எந்த மாதிரி சார்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேயா? செலக்ஷன் சார்ட்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். Consider an array with a value. இப்ப இதல கொடுத்திருக்காங்க 13 16 11 18 14 and 15 அப்படிங்கற அரே வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதுக்கு இன்டெக்ஸ் போட்டுட்டோம். என்ன பண்ண போறோம், நம்ம செலக்ஷன் சார்ட் அப்படின்னு. நம்ம என்ன பார்த்தோம், அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எங்க இருக்குன்னு தேடுன்னு பார்த்தோம். அப்ப இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 11. உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா it will be a exchange. அதுக்கு முன்னால இருக்க நம்பரோட பார்க்கும் எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து அதுதான். அப்ப அது முன்னால வரணும் அப்படிங்கிறப்ப இந்த 11 இங்கே கொண்டு வந்துட்டு அண்ட் 13 11ஓட பிளேஸ்க்கு என்ன பண்ணிரும், கொண்டு போயிரும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த மாதிரி என்ன ஆகணும், நம்பர்ஸ் வந்து உனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே போலதான். இப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணும். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 13. அப்ப 13க்கு முன்னால எந்த நம்பர் இருக்கு 16. அப்ப என்ன ஆகும், 13 முன்னால கொண்டு வந்துட்டு 16 பின்னால கொண்டு போயிரும். அப்ப ஆர்டர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் 14. அப்ப 14 அதுக்கு முன்னால இருக்கு கம்பேர் பண்றப்ப என்ன ஆகும், உங்களுக்கு 16 வருது. அது 16 அதோட 14 பிளேஸ்க்கு போயிட்டு 14 16 பிளேஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி ஆறணும்னே இதோட சேஞ்ச் ஆயிரும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 15 is the smallest number. So it compare with the next to 14 ஓட கம்பேர் பண்றப்ப அது என்ன ஆகும், 18 15 ஓட பிளேஸ்க்கு போகும், 15 18 ஓட பிளேஸ்க்கு வந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the லாஸ்ட்ல இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இனிமே இங்க வந்து இந்த ஸ்வாப் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அவ்வளவுதான், ஸ்மாலஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப என்னது இனிஷியல் வேல்யூல இந்த மாதிரி இருக்குது. end of the first pass, second pass and the third pass, fourth pass and the fifth pass. இந்த மாதிரி தான் உனக்கு என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னது அட்ஜஸ்டன்ட் நம்பரோட மட்டும் ரெண்டு நம்பர் செக் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்து முதல்ல எல்லா இதோட செக் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணிரும், ஃப்ரண்ட் ரோக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் இஸ் a charting, selection charting. Next we are going to see the insertion chart. இப்ப insertion chart அப்படிங்கிறது it's a simple sorting algorithm. It works by taking the element from the list one by one and inserting them in their correct position into the new sorted list. இது எந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ ஒன் பை ஒன்னா எடுத்து எங்க கரெக்டான பொசிஷன் இருக்கோ அங்க போய் என்ன பண்ணிரும், இன்சர்ட் பண்ணிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப ஸ்மாலஸ்ட் இஸ் 1. அப்ப என்ன வரும், 1 முன்னால வரும் அப்படிங்கறத அங்க இன்சர்ட் பண்ணிருக்கு.
அடுத்து அப்படியே சர்ச் பண்ணணும். விட் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கறத பார்ப்போம். எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது என்ன பண்ணிடும், இட் வில் பி a changes. இந்த மாதிரி உனக்கு சேஞ்ச் கொண்டு வந்துருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? pseudo code for the insertion chart அப்படினா இப்ப insertion chart க்கு pseudo code. If it is step 1, if it is the first element, it is already sorted. First element அப்படிங்கிறது ஏற்கனவே சார்ட் பண்ணிருக்கோம். Pick the next element. அடுத்த next element எடுக்கணும். Compare with all the element in the sorted sublist. அப்ப என்னது sublistல இருக்க எல்லா எலிமெண்டோடும் அது போய் கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. And shift all the element in the sorted sublist that is greater than the value to be stored. Insert the value. This is the method to pseudocode for the insertion point. Repeat until the list is sorted. கடைசி வரைக்கும் அந்த லிஸ்ட் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் இன்சர்ஷன் பாயிண்ட்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். இப்போ எக்ஸாம்பிள் அஸ்யூம் 44 இஸ் த சார்ட்டட் லிஸ்ட். ஒரு 44 அப்படிங்கிற ஒரு நம்பர் என்ன பண்ண போறோம், நம்ம சார்ட்டட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ட்டட் 16 அப்படிங்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது செக் பண்ணிட்டு 16 தான் ஸ்மாலஸ்ட், சோ இட் வில் பி கம் ஹியர் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இன்சர்ட்டட் 83 அப்படிங்கிறது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் 83 அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா அதான் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது. அடுத்து இன்சர்ட்டட் 07 அப்படிங்கிறது. அப்ப 07 அப்படிங்கிறது என்னன்னா இன்சர்ட்டட் 67. அப்ப என்ன ஆகும், 07 முன்னால கொண்டு வந்துடுது. அடுத்து 67 பாக்கு அதையுமே என்ன பண்ணிடும், ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சர்ட்டட் 21 அப்படிங்கிறது. அப்ப என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் கொடுத்துட்டு இன்சர்ட்டட் 21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 21 வந்து என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 16 அடுத்து 21 தான், அந்த இடத்துல வந்து என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும் உங்களுக்கு. சரியா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சர்ட்டட் 34. இப்ப 34 என்ன ஆகும், இங்க இன்சர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்சர்ட்டட் 45. இப்ப 45 அப்படிங்கிறது 44க்கு அடுத்து போய் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சர்ட்டட் 10. இப்ப என்ன ஆயிடுச்சு, உனக்கு மாத்தி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. At the end of the pass, the insertion sort algorithm gives a sorted output in the ascending order. Ascending orderல என்ன ஆகும், அந்த அவுட்புட்டை இது கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி ascending orderல வரும். ascending order என்ன, small to big, that one is called as a ascending order. And next we are going to see dynamic programming. What is dynamic programming? Dynamic programming is an algorithmic design method that can be used when the solution to the problem can be viewed as a result of the sequence of the decision அப்படின்னு சொல்லுவாங்க. The dynamic problem அப்படிங்கிறது என்னன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா சொல்யூஷன் டு ப்ராப்ளம் கேன் பி வியூடு. அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை என்ன பண்ணிக்க முடியும், அந்த ரிசல்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், வியூ பண்ணிக்க முடியும். And dynamic programming approach is similar to the divide and conquer. Divide and conquer எங்கே படிச்ச மாதிரி இருக்கா, சர்ச்ல வரும். அப்ப டைனமிக் ப்ரோக்ராமிங் எந்த மாதிரி மெத்தடால, அதே மெத்தட்ல தான் உள்ளாங்க. என்ன மெத்தடு, டிவைட் அண்ட் கான்கர். And the given problem is divided into smaller and yet smaller possible sub program. அந்த given ப்ராப்ளத்தை ஸ்மாலர் ப்ரோக்ராமா ஸ்பிளிட் பண்ணி அந்த ஸ்மாலர் வந்து என்னவா இருக்கலாம், சப் ப்ரோக்ராமா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? And steps to do dynamic programming என்னென்னலாம் செய்யணும். The given problem will be divided into the small overlapping sub problem. அப்ப அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்பிளிட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, சப் ப்ராப்ளமா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. An optimum solution for the given problem can be achieved by using the result of the smaller sub problem. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it's achieved by the result of the, இதுல என்ன solution given the problem can be achieved by using the result of the smaller. அந்த smaller அப்படிங்கிற ரிசல்ட்டை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம். டைனமிக் அல்காரிதம் uses மெமோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மெமோசியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெமோசியேஷன் ஸ்பெல்லிங் இஜெட்டும் போடலாம், எஸ்ஸும் போடலாம். ஓகேயா? Memoization is an optimization technique used primarily to speed up the computer program by sorting the result of the expensive function calls and returning the cached result when the same inputs occur. இப்போ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பார்க்கையில மாடுலஸ் எந்த மாதிரி இருக்கும், இட்ஸ் அ ரிலேட்டட் ஆர் அன்ரிலேட்டடா இருக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, குட்டி குட்டி ப்ரோக்ராமா ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்தையும் செப்பரேட்டா கொடுத்துதான் அங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும்.
அப்ப அந்த மாதிரி குடுக்கையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெமோசியேஷன் அப்படிங்கிறது ஆகும். இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையாதான் இருக்கும். அந்த சப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கும், மாடுலஸ்ல அந்த மாதிரி தொடர்பு இருக்கணும் அவசியம் இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதுல மெமோசியேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சப் ப்ரோக்ராமும் அது கீழே இருக்க இன்னொரு சப் ப்ரோக்ராமும் ஒரு ரிலேஷன்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிபோனிக் சீரீஸ் அப்படிங்கிறது. ஃபிபோனிக் சீரீஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல. Fibbonic series generate the subsequent number of the adding to previous number. முன்னால இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி தேர்ட் நம்பர் வந்து என்ன உனக்கு கொடுப்பாங்க. அப்ப Fibbonic series starts from the two numbers fib 0 and fib 1 அப்படிங்கறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். The initial value of the fib 0 and fib 1 can be taken as a 0 and 1. அப்ப என்னது fib 0க்கு 0 அப்படிங்கிற ஒரு இன்புட், fib 1க்கு 1 அப்படிங்கிற ஒரு இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். The Fibbonic series satisfies the following condition. எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணுமா, சால்வ் பண்ணணும், இட் இஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். fib n equal to fib n minus 1 plus fib n minus 2 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். Hence Fibbonic series for the n value equal to 8 can be took like this. அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன எடுத்துக்காங்க 0 and 1. அப்ப என்ன ஆகும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 plus 0 equal to 1. அடுத்து என்ன பண்ணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க கொண்டு வரும். அப்ப 1 plus 1 equal to 2. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 2 plus 1 equal to 3. Next 3 plus 2 equal to 5. 5 plus 3 equal to 8. And 8 plus 3 equal to 13. இந்த மெத்தட்லாம் என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும் Fibbonic series அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? Fibbonic iterative algorithm with a dynamic programming approach. இப்ப இனிஷியலைஸ் ஏற்கனவே என்ன பார்த்தோம், f0 0 வச்சுக்கலாம், f1 1 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், print the initial value Fibonacci f0 and the f1 and calculate the Fibonacci fib f0 plus f1 அப்படிங்கிறது. assign f0 f1 and f1 equal to fib அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணணும். and print the next consecutive value of the Fibbonic fib. அடுத்து consecutive value எது வருமோ அதை என்ன பண்ணணும், உங்களுக்கு it is a value Fibbonic seriesல இருக்கும். and next go to the step 2 and repeat until the specified number of the terms generated. இது இந்த ரெண்டாவது ஸ்டெப் அந்த என்னது ஸ்பெசிஃபை அந்த என்ன டேர்ம் சொல்லியிருக்காங்களோ அது வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், இதை திரும்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? நவ் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் 5 இருந்தது. ஆனா நம்ம லெசன்ல என்ன பார்க்க போறோம், only 3. One is a bubble chart, next one is a selection chart, and next one is a insertion chart. இது மூணு தான் நம்ம பார்த்தோம். Next one is a what is dynamic programming. Dynamic programming னா என்ன அப்படின்னு பார்த்தோம். Next one is a மெமோசியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேயா? Today's assignment 2 marks and 5 marks. இப்போ இது ரெண்டு என்னது ஏற்கனவே நம்மளுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். It will be available in that one. So students study and write. Thank you students.